Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவை பொறுத்தவரையும் அப்படின்னு சொன்னால் வக்பு அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு சொல்லி புதுசாக ஒன்று கொண்டு வந்து வக்போர்டுக்கு சொந்தமான நிலங்களை எல்லாம் அபகரிப்பதற்காக ஒரு புது சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. வக்போர்டு இடம்னு சொன்னீங்கன்னா ஏதோ 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்லை. இந்தியாவில் வந்து ரயில்வேக்கு எவ்வளோ நிலம் இருக்கோ, இராணுவத்துக்கு எவ்வளோ நிலம் இருக்கோ அதை விட ஒரு மடங்கு அதிகமான நிலம் கொண்ட ஒரு நிறுவனம் தான் வக்போர்டு. இந்த வக்போர்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து அரசனுடைய சொத்துக்களோ அல்லது வேறு நபர்களுடைய சொத்து அல்ல. அது முஸ்லீம்கள் அவங்களுடைய சொத்துக்களை வந்து ஏழைகளுக்கும் ஒரு காலத்தில் தானமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் அந்த வக்பு சொத்துக்கள். இன்றைக்கி ஏற்கனவே வந்து பாபர் மசூதியை வந்து வக்புடைய கட்டுப்பாடு இருக்கிறதுனால தான் அவங்களால 50 வருஷம் போராடினாங்க. இப்போ வக்போர்டு வந்து அவங்க இப்படி சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா பள்ளிவாசல்களை எல்லாம் கூட அது வந்து அவங்க அந்த சொத்துக்கள் எல்லாம் அபகரித்துக்கு உண்டானே எப்படி சிஏஏ முஸ்லீம்களுக்கு எதிராக சட்டங்களை அதே போன்று இன்றைக்கி வக்போர்டு விஷயத்திலையும் வந்து மூக்கு நுழைச்சிருக்கு பாஜக. ஆரோட் சேனலுக்கு வணக்கம். இன்று நம்மோட தடாராய்மை அவர்கள் இருந்துள்ளார்கள். வணக்கம் சார். வாங்கம்மா. மத்தியில் பாஜக என்ன நிலையில் சார் இருக்குது? அவங்க எப்படி மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஆட்சியை? இல்லை, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவை பொறுத்தவரையும் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு எப்படி பாஜக இருந்தோ அதே நிலை தான் இன்றைக்கி இருக்குது. என்னென்னா கடந்த 10 ஆண்டுகளாக மெஜாரிட்டியாக அவங்க வந்து ஆட்சியை ஆண்டாங்க. ஆளும்போது மக்கள் விரோத செயல்பாடுகளில் நிறைய ஈடுபட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி கூட்டணி ஆட்சி என்ற ஒரு நிலை தள்ளப்பட்டிருக்காங்கன்னும் போது அப்போது அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு தான். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் மிகப்பெரிய வெற்றிகளும் அவங்க ஈட்டலை, மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. விலைவாசி ஏறி இருக்குது, வேலைவாய்ப்பு இல்லை, பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி, ஏற்றுமதி இறக்குமதி வளர்ச்சி இது குறைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து அந்நிய நாட்டு செலவாணி அதிகரிச்சிருக்கு. இப்படி பல சர்ச்சைகள் இருக்கும்போது கூட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வக்பு அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு சொல்லி புதுசாக ஒன்று கொண்டு வந்து வக்போர்டுக்கு சொந்தமான நிலங்களை எல்லாம் அபகரிப்பதற்காக ஒரு புது சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா வக்போர்டு இடம்னு சொன்னீங்கன்னா ஏதோ 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்லை. இந்தியாவில் வந்து ரயில்வேக்கு எவ்வளோ நிலம் இருக்கோ, இராணுவத்துக்கு எவ்வளோ நிலம் இருக்கோ அதை விட ஒரு மடங்கு அதிகமான நிலம் கொண்ட ஒரு நிறுவனம் தான் வக்போர்டு. இந்த வக்போர்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து அரசனுடைய சொத்துக்களோ அல்லது வேறு நபர்களுடைய சொத்து அல்ல. அது முஸ்லீம்கள் அவங்களுடைய சொத்துக்களை வந்து அவங்க வந்து ஏழைகளுக்கும் வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கும் அதே போன்று பள்ளிவாசல்கள் மதர்சாக்கள் அதனுடைய வளர்ச்சிக்காக அவங்க வந்து ஒரு காலத்தில் தானமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் அந்த வக்பு சொத்துக்கள். கோயில் நிலங்கள் எல்லாம் அறநிலைத்துறை எப்படி வந்து அறநிலைத்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அதேமாரி வக்பு சொத்துக்களும் வந்து வக்போர்டு தலைவரும் மற்றும் வக்போர்டு அமைச்சரும் வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது. இது வந்து சில பல தவறுகள் அரசியல் ரீதியாக நடக்குது, உண்மைதான். ஆனால் பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில திருத்தங்களை கொண்டு வராங்க. என்னென்னா கலெக்டர், அதாவது ஆட்சியர் தான் அதில் முடிவு பண்ணணும். வக்போர்டு சேர்மனோ அல்லது வக்போர்டு உறுப்பினர்களோ முடிவு பண்ண முடியாது. அப்போ ஒரு சொத்து வந்து இந்த சொத்து வந்து இது ஒரு கோயிலுக்கு உண்டான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் புகாராக கொடுத்தானா அந்த புகாரை வந்து கலெக்டர் வந்து ஆலோசனை பண்ணி அவர் நீதிமன்றம் மூலயமா அந்த சொத்து இது வந்து வக்போர்டுக்கு சொந்தமான சொத்து இல்லை, இது தனியாருக்கு சொந்தமான சொத்துன்னு சொல்லி என்ஓசி கொடுக்கலாம். அப்படி அந்த என்ஓசி கொடுத்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஏற்கனவே வந்து பாபர் மசூதியை வந்து வக்புடைய கட்டுப்பாடு இருக்கிறதுனால தான் அவங்களால 50 வருஷம் போராடினாங்க. இப்போ வக்போர்டு வந்து அவங்க இப்படி சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா பள்ளிவாசல்களை எல்லாம் கூட அது வந்து இது தனிநபருடைய இடம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அவங்க அந்த சொத்துக்கள் எல்லாம் அபகரித்துக்கு உண்டான நடவடிக்கைகள் தொடர்ந்துட்டு வராங்கன்னும் போது இது ஒரு விதமான தொடர்ந்து எப்படி சிஏஏ முஸ்லீம்களுக்கு எதிராக சட்டங்களை அதே போன்று இன்றைக்கி வக்போர்டு விஷயத்திலையும் வந்து மூக்கு நுழைச்சிருக்கு பாஜக. தொடர்ந்து இது போல சிறுபான்மையினருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக பாஜக அரசு வந்து செய்து கொண்டே இருக்கு. இதற்கு வந்து இந்தியா கூட்டணி வந்து எந்த அளவு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து குரல் எழுப்பும் நினைக்கிறீங்க சார்? ஆனால் இப்போ இந்த வக்பு சட்டமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ
இப்போ இந்தியா கூட்டணியில் அவ்வளோ மெம்பர்ஸ் இல்லை, இருந்தாலும் எந்த அளவுக்கு சார் அவங்க எதிர்ப்பு இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும்? இல்லை, அதுக்கு தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வக்போ அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்லை வந்து இவங்க பாராளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றிட்டு அது விவாதமாக ஆக்கலை. ஆனால் ஊடகங்களில் இந்தந்த கண்டிஷன் எல்லாம் வந்திருக்கு, இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த சட்ட திருத்தம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊடகத்தில் வந்து இருக்கிறது அப்படியே வந்து பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு கொண்டு வருவாங்களா, அல்லது பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சட்ட வரைவு வந்து வேறு மாதிரியாக இருக்குமான்றது நம்ம காலம் தெரியும். இப்போ பாஜக அரசு என்ற ஒரு அரசு சிறுபான்மையினருக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான ஒரு அரசு தான் அவருடைய ஒரு 10 ஆண்டு காலத்திலே தெரியுது. சிஏஏ போன்ற சட்டங்கள்லாம் அமல்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த சட்டமும் சேரும் பொழுது மக்களிடையே எந்த அளவு சார் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும்? இல்லை, அது வந்து எப்படின்னு சொன்னால், அடக்குமுறையை கொண்டு சட்டங்கள் மூலயமா அடக்குமுறையை கொண்டு ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு அரசு செயல்படுதுன்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா அது இந்தியாவுடைய இறையாண்மைக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு தான் எடுத்து செல்லும். இன்றைக்கி பங்களாதேஷ் வந்து ஷேக் ஹசீனாவுடைய செயல்பாடுகளும் மோடியுடைய செயல்பாடுகளும் ஒரே நேர்கோட்டில் தான் போகுதுன்னும் போது இன்றைக்கி ஷேக் ஹசீனாவுக்கு நடந்த கதி நாளைக்கு நம்முடைய பிரதமருக்கும் நடக்க வாய்ப்புகள் கூட இருக்கலாம் இல்லையா? இது போன்ற மக்களுக்காக தான் சட்டங்களை தவிர சட்டங்களுக்காக மக்கள் இருக்கக்கூடாது, சட்டங்களை மக்கள் மீது திணிக்கக்கூடாது, மக்களுக்காக சட்டங்களை இயற்றலாம், இதுதான் யதார்த்தம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு சட்டங்கள் மூலயமா மக்களை வந்து சட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மீது திணிக்கிறாங்க. இப்போ கடைசியாக கூட பார்த்திங்கன்னா வேளாண் திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வந்து விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டங்கள், சுமார் 1 வருடத்துக்கு மேலே அந்த விவசாயிகள் போராடினாங்க. ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த போராட்டத்தில் வந்து பலியானாங்க. அதன் பிறகு தான் அந்த சட்ட திருத்தத்தை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்களே தவிர அப்போ கூட அதை வந்து திருத்தி இது பண்ணுன்றது இல்லை. அப்போது சட்டங்கள் வந்து ஏற்றுறது என்பது மக்களுக்காக ஏற்றணும், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காகவும் அரசுக்காகவும் ஏற்றக்கூடாது. ஆனால் பாஜக வந்து அது செய்து, அதனால்தான் இந்த கடந்த 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் மக்கள் வெறுப்பின் எதிரொலியாக அவங்க வந்து இன்றைக்கி வந்து கூட்டணி ஆட்சியில் தான் இருக்காங்கன்னும் போது இனியாச்சும் அவங்க திருந்துவாங்கன்னு பார்த்தா திருந்துற மாதிரி இல்லை. இப்போ இந்த வக்பு அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து கொண்டு வந்திருக்காங்க, பார்க்கலாம். பாஜகவின் அடுத்த கட்டம் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா ஒரு கூட்டணி ஆட்சி தான், இது போல் சட்டங்களை கொண்டு வரும்போது அதோடைய 2 தூண்கள்னு சொல்லலாம். ஒரு 2 பிரதான கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க. 5 ஆண்டுகள் நிறைவு பண்ணுவாங்களா, இல்லை குழப்பங்கள் ஏதாச்சும் ஏற்படுமா? இல்லை, குழப்பங்கள் ஏற்படுமா இல்லை அப்படியே இது போகுமான்றது வந்து சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஆட்சி நடக்கணும்னு பார்க்குறாங்களா, அல்லது மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஆட்சி நடக்கணும்னு பார்த்தாங்கன்னா நிச்சயம் இது போன்ற சட்டங்களுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும். அவங்க எதிர்ப்பு தெரிவிக்காமல் இது போன்ற சட்டங்கள் ஈஸியாக அமல்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயம் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் பார்க்க முடியும். நம்ம தமிழக பாஜக தொடர்ந்து வந்து பல தோல்விகள் சந்திச்சு வராங்க. எல்முருகன் தலைவராக இருக்கும் பொழுது ஒரு சில இடத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது நிறைய தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இதற்கு காரணம் கூட்டணி இல்லாமல் இருந்ததும் ஒரு காரணமா சார்? இல்லை, எல்முருகன் இருக்கும்போது கூட்டணி இருந்தது, அதனால் ஜெயிச்சார். இப்போ அண்ணாமலை இருக்கும்போது கூட்டணி இல்லை. அதாவது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒன்று திமுக இல்லை அதிமுக, இந்த 2 கூட்டணியில் இருந்தால் தான் பாஜகவில் வந்து சீட்டுகள் ஜெயிக்க முடியும். அதை விட்டு நீங்கள் சின்ன கட்சிகள் கூட 30 கட்சிகள் கூட நீங்கள் வந்து கூட்டணி வச்சிங்கன்னா கூட ஒரு மயிரம் பிடுங்க முடியாதுன்றது தான் கடந்த காலங்கள் பல விஷயங்களை நம்ம எடுத்துக்காட்ட சொல்லலாம். மக்களே அப்படி தான் பார்க்குறாங்க. திமுக அதிமுக கூட்டணியாக தான் பார்க்குறாங்க தமிழ்நாட்டிலேயே தவிர அது பாஜக கூட்டணியாக வந்து பார்க்கல. அப்படி இருக்கும்போது இவர் இந்த முறை பாஜக கூட்டணின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து ஏதோ இவங்களுடைய ஓட்டு சதவீதம் கூட்டின மாதிரி ஒரு பவலாக தான், மற்றபடி மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. ஓகே சார், உங்கள் கருத்துக்களை பரிமாறி கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வாய்ப்புக்கு. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.